ஆனால் மச்சான் நீ செம்ம சரகுல வேறு லெவல். ஜாலியாக எங்கேயா ட்ரைவ் போகலாமா? எங்கேயும் போக வேண்டாம், மழை விட்டோன்னே முதல்ல வீட்டுக்கு போகலாம். நீ வேணா போ. கொழுப்பு கிரே ராகவா, எங்கேயாவது போகலாண்டா, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பண்ணலாண்டா. எனக்கு ஒரு இடம் தெரியும், போகலாமா? எங்கே? டிமாண்டி காலனி தெரியுமா? இங்கே ஆழ்வார்பேட்டில். நானே இன்னைக்கு அங்கே தான் போகலான்னு இருந்தேன். ஆனால் அது ஏதோ பேய் பங்களான்னு சொல்லுவாங்களடா. அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. போய் பார்க்கலாமா? நான் வரல. ஏன் ஏன் நீ வரல? எனக்கு காலையில் வேலை இருக்குது. 7 மணிக்கு எங்கள் நாடி ஜோசரை போய் பார்க்கணும். எங்கள் அம்மா நம்ம 4 பேரை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஆமாண்டா, கண்டிப்பாக போக சொல்லியிருக்காங்க. காலையில் அதுக்கு வேறு போகணும். ஏன் அந்த நாடி ஜோசர் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவாரா? அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவார். ஒன்று பார்த்த உடனே ஷினி, நான் ரூமுக்கு போகிறேன். மழை விட்ட உடனே குடிக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கா. முறுக்கியா செத்தாண்டா அவன். டேய், அவன் தான் ராத்திரினாலே பயப்படுவான்னு தெரியும்ல. அவன்கிட்ட போய் பேய் வீடு அது இதுன்னு பாவண்டா அவன். என்னடா பாவம்? ராகவா, முன்னாடி கூட கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் இப்போ கண்டிப்பாக போகிறோம். விட்டு என்ன பண்ணுறேன்னு பண்ணுறீங்க? இறங்கடா, டேய் இறங்கடா, தூக்குடா அவனை. டேய் சொன்னா கேளுங்கடா. டேய் கீழே பார்த்து வாங்கடா. என்னடா இந்த இடம் இப்படி இருக்கு? விமல் போயிடலாண்டா. எப்படா சிட்டிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய இடத்த சும்மா விட்டு வச்சிருக்கானுங்க? அதெல்லாம் ஏகப்பட்ட கதை இருக்குடா. ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கதை சொல்கிறான். அந்த கதையெல்லாம் நமக்கு எதுக்குடா? ஆம்பா, ஏதாவது பண்ணணுமே. அவனை ஏன்டா அங்கே தள்ளி விட்ட? சைலண்டா வாடா. விமல் என்னையா பொறுக்கின்றான்? இன்னைக்கு எப்படி பொறுக்க விடுறேன் பாரு. விமல் ஸ்ரீனி, டேய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சஜ்ஜத்தில் இந்த சத்தத்துக்கே மிரண்டிருப்பான். ஏய், எனக்கே அது இல்லை, அவர் வேற தனியாக இருக்கார். விமல், விமல் எங்கடா இருக்கீங்க?
ரொம்ப பண்ணாதடா. நீ நிறுத்துற மாதிரியே இல்லையா? அட வா மச்சான். அவனுக்கு பதிலா ஒன்றுங்க தப்பு. ஸ்ரீனி, செம்மல. என்னதான் பிரச்சனை உனக்கு? லாஸ்ட் ஒரே ஒரு தடவை. ஓவரா போயிட்டு இருக்கு, வாடா. ஏய் ராகவா வாடா. டேய் சஜன், கேக்குதா? சஜன், டேய் அந்த பக்கம்டா. ராகவா இங்க இருக்கான்டா. எங்கடா இருக்கீங்க? சஜித். ஸ்ரீனி, ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் விளையாட்டுக்கு தானே, இதுக்கு போய் ஏன் இவ்வளோ பயப்படுற? டேய் இங்கே ரொம்ப நேரம் இருக்க வேணாம், சீக்கிரம் வாங்க. நான் சொல்றதெல்லாம் கண்டுக்காதவா. என்னடாச்சு? ஒன்றும் இல்லை. சரி வா.